வணக்கம். தமிழ் ஆஸ்ட்ரோ லைஃப் சேனல் பார்வையாளர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. சனிப்பெயர்ச்சி பலன் வாக்கிய பஞ்சாங்கப்படி 2026 மார்ச் 6ஆம் தேதி. இது திருநள்ளாறு சனிப்பெயர்ச்சி. இதே திருக்கணித முறைப்படி சனி பகவான் பயிற்சி ஆனார் 2025 மார்ச் 29. நிறைய பேருக்கு குழப்பங்களை கொடுத்தது. இது யாராருக்கெல்லாம் குழப்பங்களை கொடுத்துருக்கோம் அப்படின்னாக்கா, உங்கள் சுய ஜாதகத்தில் சனி பகவான் 6, 8, 12 ஆகிய இடங்களில் மறைவு ஸ்தானங்களில் இருக்கிறவங்களுக்கும், வக்கரகதியில் இருக்கிறவங்களுக்கும், அதே மாதிரி லக்னத்துக்கு மறைவு ஸ்தானத்தில் 6, 8, 12 ஆகிய இடங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கும் எந்தவித மாற்றத்தையும் கொடுக்கல. ஆனால் இந்த வாக்கிய பஞ்சாங்கப்படி வரக்கூடிய சனி பகவானுடைய பயிற்சி அப்படிங்கிறது இந்த மீன ராசியில் நிலையான பலன்களை கொடுக்க போகிறார். இதன் பிறகு உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும். யாரெல்லாம் தசா புத்தியால் பாதிக்கப்பட்டிருக்கீங்களோ, அது மட்டும் இல்லாமல் சனி பகவான் உங்கள் சுயஜாதத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் நல்ல மாற்றங்களை கொடுக்கும். 12 ராசிகளில் இருக்கக்கூடிய 27 நட்சத்திரங்களுக்குள் உடைப்பட்ட நட்சத்திரங்களோடு சேர்த்து 36 நட்சத்திரத்துக்கும் தசாபுத்தி பலன்களாக கணித்திருக்கிறேன். உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். மகர ராசி, திருவோணம் நட்சத்திரம், இது சந்திரனோட நட்சத்திரம். தசா காலங்கள் 10 வருடம். என்னோட கணக்குப்படி சென்ட்ரு பகுதியில் 5 வருடம் நான் தசாபுத்தி இருப்பை நான் எடுத்துக்கிறேன். உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி இருப்புகள் இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சுங்க. 5 வயது வரைக்கும் சந்திர தசை நடப்பில் வந்தால் பிறகு 7 வருடங்கள் செவ்வாய் தசை. 5 + 7 12. 12 வயசுக்கு பிறகு 18 வருடங்கள் ராகு தசை. 12 + 18 30. 30 வயசு வரைக்கும் ராகு தசை நடைமுறைக்கு வரும். என்னோட கணக்குப்படி 30 வயசு வரைக்கும் வருது. ஒரு சில பேருக்கு 33 வயசு வரைக்கும் வரலாம். ஒரு சில பேருக்கு 25, 26 வயசோட இந்த ராகு தசை அப்படிங்கிறது முடிவுக்கு வரலாம். அது உங்கள் சுய ஜாதக தசாபதி இருப்பை பொறுத்து. பொதுவாகவே இந்த திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு சமீப காலமாக, அதாவது 7.5 சனி விடுதலையான பிறகு 7.5 சனி விடுதலையான மாதிரியே இல்லை. மீனராசிக்கு சனி பகவான் பயிற்சியான பிறகு வக்கரகதியில் கும்பராசிக்கு வக்கரகதியிலே மீனராசிக்கு போயிட்டு வக்கர நிவர்த்தி ஆனார். அதாவது சரியான பலன்களை கொடுக்கல, முழுமையான பலன்களை கொடுக்கல. இது யாராருக்கெல்லாம் முழுமையான பலன்களை கொடுத்தது, நல்ல பலன்களை கொடுத்தது அப்படின்னாக்கா, தசாபுத்தி வலுவாக இருக்கிறவங்க, அதாவது தசாபுத்தி நல்லா இருக்கவங்களுக்கு, அவங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுத்துச்சு. தசாபுத்தி சரியில்லாதவங்க, உங்கள் சுய ஜாதகத்தில் சனி பகவான் பாதிக்கப்பட்டவர்கள், அதாவது மறைவு ஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கும், ராகு கேதுவோட சேர்ந்துருக்கும், இல்லை லக்னத்துக்கு 6, 8, 12, ராசிக்கு 6, 8, 12, இது மாதிரி மறைவு ஸ்தானத்தில் சனி பகவான் வக்கரமாக இருக்கும் உங்கள் ஜாதகத்தில், அவங்களுக்கெல்லாம் சரியான முழுமையான பலன்கள் இது வரைக்கும் கொடுக்கல. இப்போ வாக்கிய பஞ்சாங்கப்படி இந்த சனி பகவான் ஒரு நிலையான பலன்களை கொடுக்குறார் ராசிக்கு 3ஆம் இடத்துல. இது வாக்கிய பஞ்சாங்கப்படி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கரெக்டாக வரும், பொருந்தி வரும். தசா புத்தி யாராருக்கெல்லாம் பாதிச்சிருக்கோ அவங்களுக்கு கஷ்டங்களை கொடுத்துட்டு வந்தது. இப்போ அந்த கஷ்டங்கள் இருக்காது. இப்போ எது சார்ந்து முயற்சி பண்ணுறீங்களோ அதில் வெற்றி வாய்ப்புகளை நீங்கள் பார்க்கலாம். வேலை சார்ந்து, தொழில் சார்ந்து, கடன் பிரச்சனை, இல்லை மருத்துவ செலவுகள் இருக்குது, அதெல்லாம் குறையும். இது மாதிரி குடும்ப வாழ்க்கையில் நிறைய சுமைகளை பார்த்துருப்பீங்க, நிறைய கஷ்டங்களை பார்த்துருப்பீங்க, அதெல்லாம் குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதிகப்படியான நன்மைகளை இந்த காலகட்டங்களை பார்க்கலாம். இப்போ வயசு ரீதியாக பார்த்தோமானால், படிக்கிற காலகட்டத்தில் ஒரு சில பேருக்கு படிப்பு தடை கொடுத்துருக்கும். படிப்பை விட்டுட்டு வேறு வேலைக்கு போயிருப்பாங்க. இப்போல்லாம் அவங்க படிப்பை தொடரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதிகப்படியாக படிப்பு எடுத்து படிப்பாங்க, ஏதோ ஒரு கரஸ்பாண்டில் கூட படிப்பாங்க. ஆக மொத்தத்தில் படிப்புங்கிறது தொடரும். வெளிநாடு படிக்கணும்னு முயற்சி பண்ணியிருப்பீங்க, தடையாக இருந்தால் அந்த தடைகள் விலகும். இங்கிருந்து மேல் படிப்பு படிக்கணும்னு ட்ரை பண்ணியிருப்பீங்க, சரியான ஒத்துழைப்பு கிடைச்சிருக்காது, அதெல்லாம் இப்போ கிடைக்கும். அதாவது படிப்பு சார்ந்து என்னென்னலாம் தடைகள் இருக்கோ அதெல்லாம் மாறும். ஒரு சிலருக்கு லவ் பிரச்சனைலாம் வந்திருக்கலாம், அதெல்லாம் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மன அழுத்தத்துலேருந்து வெளியே வருவீங்க, மன சார்ந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வருவீங்க. இப்போ வேலை எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா, வேலைக்கு முயற்சி பண்ணியிருந்தா, இப்போ படிப்பெல்லாம் முடிச்சுட்டு வேலைக்காக ட்ரை பண்ணியிருப்பீங்க இல்லையா, 2025 சனிப்பெயர்ச்சி வந்தது. அந்த சனிப்பெயர்ச்சிக்கு அப்புறம் நல்ல வேலை கிடச்சிரும்னு நினச்சிருப்பீங்க, முயற்சி பண்ணியிருப்பீங்க, வேலை ஒரு சில பேர் கிடச்சிருக்கலாம். ஒரு சில பேருக்கு அந்த வேலை தள்ளி போயே இருக்கும். செய்கிற வேலையை செஞ்சுட்டு இருப்பீங்க, ஏற்கனவே சரியான வேலை அமையல அப்படின்ட்டு தான் இருப்பீங்க. இப்போ அந்த சரியான வேலை அமையல, அந்த வேலையை செய்யக்கூடிய சூழ்நிலைகள் வந்திருக்கும். 7.5 சனி முடிஞ்ச மாதிரியே இருக்காது. இப்போ தான் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வேலை அமையும், வேலை சார்ந்து நல்ல ஒரு முன்னேற்றம். வெளிநாடு வேலை வாய்ப்புக்கு ட்ரை பண்ணாலும் சரி, புதுசாக வேலை செய்யக்கூடிய நபர்கள், வேலை தேடக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் உறுதியாக இருக்குது. அருமையான டைம் அப்படின்னு சொல்லலாம்.
சனி பகவான் முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறதுனால, அதாவது மறைவு ஸ்தானம், கிட்டத்தட்ட 3ஆம் இடம் அப்படிங்கிறது ஒரு மறைவு ஸ்தானம், மறைஞ்சிட்டார். உங்களுக்கு விடுதலை தான். இதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா வேலை நல்லபடியாக அமையும். திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்களா, திருமணம் அமையும். ஏன்னா கேள்விக்குறியாக இருந்திருக்கு திருமண வாழ்க்கை, திருமணம் நடக்குமா நடக்காதா, ஏன்னா எல்லாமே ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிருப்பாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா எதுக்குடா திருமணம் பண்ணணும், அப்படியே விட்டுலாம் அப்படின்னு கூட ஒரு சில பேருக்கு தோணியிருக்கும். இந்த திருமண வாழ்க்கைங்கிறது அந்தளவுக்கு கேள்விக்குறியாக இருக்கும். 7 சனியில் அதுலேயும் ராகு தசை உங்கள் சுய ஜாதகத்தில் நல்ல இடத்துல அமர்ந்திருந்தால் மட்டுமே உங்களுக்கு நல்லது. இந்த திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு நல்ல இடத்துல இருக்கும். ஆனால் அந்த வீடு கொடுத்த கிரகம், அதாவது யோகம் செய்யக்கூடிய இடத்துல இருந்து அந்த யோகாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் ராகுவுக்கு மறைவு ஸ்தானத்தில் இருந்தால் அந்த ராகு தசையே உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துருக்கோம். ஒரு சில பேருக்கு அந்த ராகு தசை 7 சனியில் நல்லா இருக்கும், 7 சனி முடிஞ்ச பிறகு வேலை போயிருக்கும். அது மாதிரி அப்படி இல்லை தொழில் பாதிச்சிருக்கும், வருமானம் பாதிச்சிருக்கும். 7 சனியில் கூட நல்லா வந்தது. ஏன்னா 7 சனி ஏன் வருது அப்படின்னாக்கா யோகம் செய்யக்கூடிய வீட்டில் இருந்துச்சுனாக்கா அது யோக தசை. ஆனால் அந்த வீடு கொடுத்த கிரகம் சனியுடைய பார்வையில் மாட்டலைன்னா பரவாயில்ல, அதாவது 7 சனி காலகட்டத்தில். அப்போ 7 சனி 2018 ஆரம்பிக்கும் போது அதனோட பார்வையில் மாட்டலை, அதாவது வீடு கொடுத்த கிரகம், ராகுவுக்கு வீடு கொடுத்த கிரகம். அது மாதிரி இருந்தால் அந்த பார்வையில் தப்பிச்சிட்டே வந்திருக்கும். கிட்டத்தட்ட பார்க்கும்போது 7 சனி விடுதலை ஆகும்போது தான் அந்த கிரகம் அந்த பார்வைக்கு வரும், அதாவது சனியுடைய பார்வைக்கு. அப்போ தான் அந்த வேலை ரீதியாக பிரச்சனை வரும். அதுக்கு முன்னாடியெல்லாம் நல்ல வேலையில் இருப்பாங்க, அதுக்கு முன்னாடி தொழில் செஞ்சுட்டு இருப்பாங்க, நல்ல வருமானத்தையும் கொடுத்துருக்கோம் 7 சனி எல்லாம். அப்போது 7 சனிக்கு முடிஞ்ச பிறகு அவங்களுக்கு பாதித்து டோட்டலாக பார்த்தீங்கன்னாக்கா மொத்தமாக அவங்களுக்கு லாக் ஆகிருக்கும். அது மாதிரியும் ஒரு சில பேருக்கு நடந்திருக்கு. என்னதான் இருந்தாலும் இப்போ சனியுடைய பார்வை அப்படிங்கிறது 3ஆம் பார்வை, 10ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, இந்த பார்வையில் இந்த புத்தி நடத்தக்கூடிய கிரகங்களோ இல்லை ராகு தசை நடத்தக்கூடிய கிரகமோ ஏதோ ஒன்று இருந்துச்சு, இல்லை ராகுக்கு வீடு கொடுத்த கிரகம் இருந்துச்சுனாக்கா அது வந்து கஷ்டத்தை கொடுக்கும். அது இல்லைன்ற பட்சத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு பலன்கள் அப்படி தான் எடுத்துக்கணும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருக்குமே விடுதலையாக தான் இருக்கும். ஏன்னா அந்த வாக்கிய பஞ்சாங்கப்படி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நல்ல ஒரு வேலை அமையும், வேலை ரீதியாக நல்ல ஒரு மாற்றம், தொழில் ரீதியாக நல்ல ஒரு மாற்றம். யாராருக்கெல்லாம் பணம் லாக் ஆகிருக்கோ இப்போ பணம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. கடன் பிரச்சனைகள் தீரும் தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு. உங்கள் சுய ஜாதகத்தை மட்டும் செக் பண்ணுங்கள். எப்படின்னா இந்த ராசிக்கு 6, 8, 12 ஆகிய இடங்கள மறைவு ஸ்தானத்தில் இருக்கான்னு மட்டும் பாருங்கள் இந்த ராகு பகவான். அது மாதிரி மறைவு ஸ்தானத்தில் இருந்துச்சுனாக்கா நீங்கள் தொழில் மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். அதாவது அவயோகம் செய்யக்கூடிய வீட்டில் இருந்துச்சுனாக்கா அந்த தொழிலை கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். இல்லைன்ற பட்சத்தில் யோகம் செய்யக்கூடிய வீட்டில் இருந்தால் அந்த தொழிலெல்லாம் ரன் ஆகும். அந்த ராகு தசையில் நல்லாவே இருக்கும். அதாவது 30 வயசு வரைக்கும் நான் எடுத்துருக்கிறேன். உங்கள் சுய ஜாதகத்தை இருப்பு பொறுத்து திருமணத்துக்காகவும் முயற்சி பண்ணுறீங்க. திருமண வாழ்க்கைங்கிறது நல்லாயிருக்கும். திருமணத்தில் வந்து நிறைய பேருக்கு பிரச்சனை, அது இல்லாத டைவர்ஸெல்லாம் ஆகியிருக்கிறது, இது மாதிரி டைவர்ஸ் ஆகி பிரிஞ்சிருக்கிறது, உடனே போய் சேர்றது. இப்போ மறுமணத்துக்காக ட்ரை பண்ணியிருப்பீங்க, திரும்ப வந்து அதே வாழ்க்கை கூட அமையலாம் ஒரு சில பேருக்கு, அது மாதிரி வரும். இது மாதிரி நிறைய இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா மகர ராசியில் இருக்கக்கூடிய திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு லைஃப் அப்படின்னு சொல்கிற இந்த ராகு தசையில் இருக்கிறவங்களுக்கு 30 வயசுக்கு மேலே 46 வயசு வரைக்கும் குரு தசை. குரு விரையாதிபதி 3 குடைய கிரகம். இப்போ சமீப காலமாக 6, 7, 8 வருவார். 6ஆம் இடத்துல இருக்கிறார் குரு. இப்போ 7ஆம் இடத்துக்கு வருவார், 8ஆம் இடத்துக்கு போவார். இதெல்லாம் வந்து குருவுடைய கோச்சார பலன்கள். அவர் எங்கே இருந்தாலும் சரி. ஆனால் அந்த தசைங்கிறது உங்களுக்கு நன்மை செய்யுமா? இந்த ராசிக்கு நன்மை செய்யாது. வேற ஒரு லக்னமாக இருந்து அந்த லக்னத்துக்கு யோக கிரகமாக இந்த குரு பகவான் வந்தால் மட்டுமே இப்போ அந்த 7 சனி விடுதலை அப்படிங்கிறது உங்களுக்கு நன்மை செய்யும். இல்லைன்ற பட்சத்தில் கொஞ்சம் கெடுபலன்களை கொடுக்கும், கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இப்போ பூரட்டாதி நட்சத்திரத்தில் 2024 தான் அவர் பயணம் பண்ணார். அதாவது இப்போ சமீப காலமாக 2024 எண்டில் இருந்து 2025 பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருந்தார். அதுமாரி காலகட்டத்தில் இந்த சனி பகவானுடைய டிராவல் அங்கே இருக்கும்போது அந்த பார்வைப்படக்கூடிய இடத்துல குரு இருந்தால் உங்கள் சுய ஜாதகத்தில், அதாவது சுய ஜாதகத்தில் இப்போ சனியுடைய பார்வைப்படக்கூடிய இடத்துல இப்போதைக்கு பார்வைப்படக்கூடிய இடத்துல குரு பகவான் இருந்தார். அப்படி இல்லை ராசிக்கு 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் அவர் இருந்தால், அப்படி இல்லைன்னாக்கா உங்கள் லக்னத்துக்கு 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் அந்த 4ஆம் அதிபதி இருந்தால் வேலை ரீதியாக நிறைய பிரச்சனைகள் கொடுத்துருக்கும். வேலை ரீதியாக ஒரு சில பேருக்கு வேலை போயிருக்கலாம், இல்லைன்னாக்கா வேலை மாற்றத்துக்காக நீங்கள் முயற்சி பண்ணியிருக்கலாம், அது கிடைக்காம இருக்கும் குரு தசையில் இருக்கிறவங்களுக்கு. ஆனால் சமீப காலமாக அது நடந்தது. இப்போ வேலைக்காக முயற்சி பண்ணிங்கன்னா வேலை கிடைக்கும், புதிய வேலை வாய்ப்புகள், வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருந்துட்டு ஒரு வேலை செஞ்சுட்டு இருப்பீங்க, இது வரைக்கும் அந்த பிடிக்காத வேலை ஏதோ ஒன்று போயிட்டுருக்கும், புதுசாக ஒரு வேலை தேடணும், இல்லைனாக்கா வேறு வேலை மாற்றணும்னு நினச்சிருப்பீங்களா, இப்போ மாற்றக்கூடிய சூழ்நிலைகள் வரும். ஒரு சில பேர் வந்து வேலை நல்லபடியாக போயிட்டே இருக்கும், அவங்களுக்கு வந்து ப்ரொமோஷன் எதிர்பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொமோஷன்லாம் கிடைக்கும். அந்த ப்ரொமோஷன்லாம் இப்போ கிடைக்கும் அவங்களுக்கு.
நல்ல ஒரு மாற்றங்கள் வேலை ரீதியாக உயர் பதவி அது மாதிரி கிடைக்கிறது, வீடு கட்டுறது, ப்ராப்பர்ட்டி சேர்க்கை, இது மாதிரி வண்டி வாகன சேர்க்கை. நிறைய நாளாக வந்து இந்த கடன் பிரச்சனையெல்லாம் இருந்தது இல்லையா, அந்த கடன் பிரச்சனையெல்லாம் அந்த குருதசையில் இருக்கிறவங்களுக்கு தீரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குடும்ப வாழ்க்கையில் நிறைய சுமைகளை பார்த்துருப்பீங்க, கணவன் மனைவி பிரியறது, பிரச்சனைகள், இது மாதிரி நிறைய கொடுத்துருக்கும். அதெல்லாம் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நல்ல ஒரு மேன்மை அப்படின்னு சொல்லலாம். வீட்டில் வந்து சுப விசேஷங்கள் அதிகமாக நடக்கும், வண்டி வாகன சேர்க்கை கொடுக்கும். இன்னொன்று வந்து நிறைய சுப செலவுகள், விரையாதிபதி இல்லையா, தேவையில்லாத செலவெல்லாம் அதை நீங்கள் பார்த்துங்க, தேவையான செலவா தேவையில்லாத செலவா அப்படின்னு பார்த்துங்க. 46 வயசுலேருந்து 65 வயசு வரைக்கும் சனி தசை. சனி மகர ராசியில் திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு சனி தசையில் அடி மேலே அடி. அதாவது முதல் 10 வருஷம் பின்னாடி 9 வருஷம் நம்ம பிரித்து சொன்னால் கூட மொத்தம் 19 வருஷத்தில் சனி பகவான் 2018க்கு முன்னாடி சனி தசை நல்லாவே இருந்திருக்கு உங்களுக்கு. முதல் 10 வருஷத்துல இருந்தாலும் சரி, பின்னாடி அந்த 9 வருஷத்துல இருந்தாலும் சரி, உங்கள் வயசுக்கு ஏற்ற மாதிரி அந்த சனி தசைங்கிறது நல்லபடியாக போயிருக்கும். அந்த தொழில் செஞ்சுருப்பீங்க, அந்த தொழில் நல்லா இருந்திருக்கும். வேலை செஞ்சுருப்பீங்க, அந்த வேலை நல்லா இருந்திருக்கும். ஒரு சில பேருக்கு வந்து வேலை கூட ஆனால் எம்ப்ளாயில் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை. பெரும்பாலும் வந்து ஒரு 60% பேருக்கு பிரச்சனை இல்லை, 50% பேர் சொல்ல 50% பேர் பிரச்சனை வந்துச்சு எம்ப்ளாயாக இருக்கிறவங்களுக்கு. தொழில் செய்கிறவங்களுக்கு மொத்தமாக 90% பேருக்கு அடி தான், 95% பேருக்கு அடி தான். அது வந்து அடி மேலே அடி. அது மாதிரி அதாவது 2018க்கு பிறகு. 2018க்கு முன்னாடி அந்த சனி தசை அவங்களுக்கு ஆரம்பித்து ஒரு 5-6 வருஷம் போயிருக்கு, இல்லை 10 வருஷம் போயிருக்கலாம், அதெல்லாம் நல்லா இருந்திருக்கும். இப்போ அந்த 2018க்கு பிறகு ரொம்ப கஷ்டங்களை கொடுத்து அடி மேலே அடி வாங்கி, அதாவது அந்த தொழிலே மூடிட்டவங்கலாம் நிறைய பேர் இருக்காங்க, அந்த தொழிலை ரன் பண்ண முடியாமல் தவிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இது மாதிரி பண்ணியிருக்கோம் இந்த சனி தசையானது. உங்கள் சுய ஜாதகத்தில் சனி பாதிக்கப்பட்டிருந்தால் நல்லா இருந்தால் கூட அந்த சனி தசைங்கிறது அந்தளவுக்கு நல்ல பலன்களை கொடுத்துருக்குமா அப்படின்றது டவுட்டு. ஏன்னா உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்தா சொல்லிடலாம், டோட்டலாக பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துருக்கோம். அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னாக்கா பணம் லாக் ஆகிருக்கும். யார்கிட்ட பணம் கொடுத்தீங்கன்னா வந்திருக்காது. நீங்கள் கடன் வாங்கியிருப்பீங்க, கொடுத்துருக்க முடியாது. அதாவது தொழிலே ரன் ஆகிருக்காது. தொழில் செய்கிறவங்க, வேலையை செய்கிறவங்க வந்து எம்ப்ளாயாக இருக்கிறவங்களுக்கு வந்து இடம் மாற்றத்தை அதிகமாக கொடுத்துருக்கோம். அப்படி இல்லைனாக்கா இடத்துல அந்த வேலையில் நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா 2018லேருந்து ஒரு 3 முறை ஒரு வேலையை மாதிரி இருக்கலாம், இல்லைனா ஒரே வேலையில் இருந்தால் 3 முறை பிரச்சனை வந்திருக்கும். அது மாதிரி அந்த சனி பகவான் பயிற்சி ஆகிற டைம்லாம் நிறைய பிரச்சனைகளை கொடுத்துருக்கும். பிரச்சனைனா வேலையில் பிரச்சனை, தப்பிக்கு விட்டுருப்பாங்க, யாரோ ஒருத்தர் தப்பிக்கு விட்டுருப்பாங்க. இது மாதிரி நிறைய நெருக்கடிகளை சந்திச்சிருப்பீங்க. இது எல்லாமே மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. டோட்டலாக இப்போ சனி தசையில் மாறும். குடும்ப வாழ்க்கையில் நிறைய பேருக்கு ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கு. கணவன் மனைவிக்குள்ளே பிரிதல், அப்படி இல்லைனாக்கா பேசாமல் இருக்கிறது, வீட்டுக்குள்ளேயே அது பேசாமல் இருக்கிறது, இது மாதிரி மன நெருக்கடி நிறைய கொடுத்துருக்கு. ஆனால் சனி தசை எல்லாருக்குமே கெடுதல் பண்ணிடுமானா அப்படி கிடையாது. ஒரு சில பேருக்கு நல்ல பலன்களை கொடுத்துருக்கு. அது யாராக இருக்கலாம் அப்படின்னாக்கா உங்கள் சுய ஜாதகத்தில் சேரக்கூடிய கிரகம். இப்போ கேதுவோட அந்த சனி பகவான் இருந்துச்சுன்னு வச்சிங்களேன், இந்த சனி தசைங்கிறது அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். டோட்டலாகவே பார்த்தீங்கன்னாக்கா 7.5 சனி தவிர்த்து 7.5 சனிக்கு அப்புறம் அவ்வளோ அருமையாக இருக்கும். 7.5 சனி முடிஞ்சல, 7.5 சனியில் மட்டும் கொஞ்சம் கஷ்டப்பட்டுருப்பீங்க, அதை நான் ஒத்துக்கிறேன். எப்படியும் கஷ்டப்பட்டுருப்பீங்க. 7.5 சனிக்கு முன்னாடி நல்லா இருந்திருக்கும். இப்போ 7.5 சனி வந்த பிறகு பிரச்சனை, 7.5 சனிக்கு பிறகு அவ்வளோ சூப்பராக இருக்கும். அது மாதிரி சனி தசையில் எது எப்படி இருந்தாலும் சரி, இந்த 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் இந்த வாக்கிய பஞ்சாங்கப்படி இப்போ தான் முழுமையான பலன்களை கொடுக்க போகிறார். இப்போ தான் முழுமையாக உங்களுக்கு வந்து சனி அப்படிங்கிறது விடுதலை. இப்போ தான் சனி தசை அப்படிங்கிறது உங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிக்கும். உங்கள் சுய ஜாதகத்தை பொறுத்து அந்த சுய ஜாதகத்தில் வந்து நல்ல ஒரு தசையாக இருந்தால் இப்போ நல்லது நடக்கும், அருமையாக இருக்கும், உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா ராசியாதிபதி அந்த அளவுக்கு கெடுதல் செய்ய மாட்டார். தொழில் செய்யக்கூடிய நபர்கள் மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. முதலீடு எதுவாக இருந்தாலும் சரி, இதுக்கப்புறம் என்ன பண்ணணுமோ அதை வந்து ஒரு ஆலோசனை எடுத்துட்டு நீங்கள் பண்ணுங்க. அப்படி இல்லைனாக்கா கொஞ்சம் பார்த்து நிதானமாக பண்ணுங்க. முதலீடெல்லாம் கொஞ்சம் அதிகமாக போடாதீங்க, ஷேர் மார்க்கெட்டில் போகாதீங்க. இது மாதிரி உழைப்பில்லாமல் சம்பாதிக்கிற பணம் அப்படிங்கிறது கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க, எதுவாக இருந்தாலும் சரி. 65 வயசுக்கு மேலே 82 வயசு வரைக்கும் புதன் தசை. புதன் இந்த ராசிக்கு 6ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர். புதன் தசை நடக்குதா உங்களுக்கு கடன் பிரச்சனை கன்ஃபார்மாக இருக்கும். கடனில் ஏதோ ஒரு இடத்துல இருப்பீங்க. ஏன்னா பாகிஸ்தானாதிபதி தசை இந்த திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு 6ஆம் அதிபதி தசை 9 குடைய தசை. 6 குடைய பலன் தான் அதிகமாக கொடுத்துருக்கும். 6ஆம் அதிபதி தசை நடக்கும்போது 7.5 சனி வந்துச்சுன்னா அது ப்ராப்ளத்தை கொடுக்கும், 6 குடைய கடனை கொடுக்கும், நோயை கொடுக்கும், வழக்கு கொடுக்கும். இது மாதிரி நிறைய இருக்குது. ஆனால் பாகிஸ்தானத்துக்கு உண்டானது வாரிசுகளோட வளர்ச்சி, குடும்ப வளர்ச்சி, அதெல்லாம் நல்லாயிருக்கும். நீங்கள் மட்டும்தான் கஷ்டப்பட்டுன்னு வருவீங்க. இது மாதிரி நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பீங்க இந்த 6ஆம் அதிபதி தசையில், புதன் தசையில். இப்போ பாகிஸ்தான் அதிபதியோட தசை உங்களுக்கு அருமையான ஒரு டைம் அப்படின்னு சொல்லலாம். நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கக்கூடிய டைம். முழுமையான பலன்களை இப்போ தான் இந்த புதன் தசை கொடுக்க போகுது. இதன் பிறகு தொழில், வேலை வாய்ப்பு எல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்கும், நல்லா ரன் ஆகும். குடும்ப வாழ்க்கையும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். உடல்நிலையில் ஏதாவது தொந்தரவுகள் இருந்தால் அதை மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதாவது உணவு பழக்க வழக்கத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. நெடுந்தூர பயணங்களை இந்த காலகட்டங்களை தவிர்ப்பது நல்லது. இப்போதைக்கு பரவாயில்ல. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா
இந்த சனியுடைய பயிற்சி, அதாவது வாக்கிய பஞ்சாங்கப்படி உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய அமைப்பு. டோட்டலாகவே ஒரு புயல் அடித்து விட்டால் எப்படி இருக்கும், இப்போ வெயில் வந்ததுன்னா எப்படி இருக்கும், அது மாதிரி ஒரு ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கக்கூடிய காலம். அடுத்தடுத்து வரக்கூடிய பயிற்சிகளும் அந்த குரு பயிற்சியெல்லாம் பரவாயில்ல, ஓரளவுக்கு நன்மை செய்யக்கூடிய அமைப்பில் வர்றதுனால நல்ல ஒரு மாற்றங்களை இந்த புதன் தசையில் இருக்கக்கூடிய நபர்கள் பார்க்கலாம். இந்த மகர ராசியில் இருக்கக்கூடிய திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு தசாபுத்தி ரீதியாக நல்ல ஒரு மாற்றங்களை இந்த வாக்கிய பஞ்சாங்கப்படி சனி பகவான் கொடுப்பார். நன்றி.